ஷர்ட்லெஸ் ஜிம் vlogs. அப்புறம் எதுக்கு ஷர்ட் அப்படின்னு கேக்குறீங்களா? எஸ், லெட் மீ ரிமூவ் இட். லைக் 3 days பேக் என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்ல 3 வீடியோஸ் போட்டிருந்தேன். பேசிக்லி டூயிங் ஜிம் vlogs. ஐ கால் தம் எம்பாரசிங் ஜிம் vlogs. ஸோ யூஸ்வலா நம்ம வந்து பீப்புள் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து எய்தர் த ரொம்ப ஒபீஸ் ஆர் த ரொம்ப வீக், லைக் இந்த மாதிரி ரொம்ப ஸ்கின்னி கைஸ், நம்மளுக்கு தான் ஜிம் அண்ட் ஒர்க் அவுட் ரொம்ப ரொம்ப தேவை. பட் நம்ம தான் ஜிம் அண்ட் ஒர்க் அவுட் பண்ணவே மாட்டோம். அண்ட் த மெயின் ரீசன் ஃபார் தட் இஸ் பிகாஸ் ஜிம்னாலே அங்கே வந்து எல்லாரும் ரொம்ப ஹாட்டாக அட்ராக்டிவாக பயங்கர ஃபிட்டாக ஸ்டைலிஷாக இருக்காங்க. நம்ம அங்கே போய் என்ன பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் என்னெல்லாம் வந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஜிம்மு போசானோம். ஏன்னா வந்து அந்த டைமில் நான் வந்து சிங்கிளாக இருந்தேன், வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் தேடிட்டு இருந்த டைமில் வந்து ஹி வாஸ் லைக், ஏன்டா வந்து ரோட்ல போயிட்டு சும்மா ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட போய் பேசிட்டு இருக்கேன், ஜிம்முக்கு போடா, தானா பொண்ணுங்க வருவாங்க அப்படின்னு சொன்னான். பட் நான் போவே இல்லை. அந்த ரீசன் ஃபார் தட் இஸ் லைக், நான் வந்து அங்க ஜிம்ல இருக்கிற பசங்க 150 kg அப்படின்னு சொல்லி லைட்டா சாதாரணமா அசால்ட்டா தூக்கிடுவாங்க. பட் நான் இந்த ஸ்கின்னி பாடி வச்சுக்கிட்டு 10 kg முக்கின்னு இருப்பேன். ஸோ எப்படா இதெல்லாம் எம்பாரசிங்கா இருக்கும்னா நான் போல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் மோர் ஓவர் ஐ ஹாவ் இன்ஜுரிஸ். லைக் ஒரு நார்மல் பர்சனாவது 10 kg தூக்கிடுவாங்க. பட் என்னால் 500 grams பாடுபட வேண்டியதா இருக்கு. அண்ட் தட் இஸ் பிகாஸ் ஐ ஹாவ் கோல்ஃபர்ஸ் எல்போ. இங்க ஒரு டெண்டான் இன்ஜுரி இருக்கு, தட் இஸ் கால்ட் அஸ் டெண்டனைட்டிஸ். அதே மாதிரி இங்க ஒரு டெண்டான் ப்ராப்ளம் இருக்கு, இட் ஸ்னாப்ஸ் அவுட் ஆஃப் இட்ஸ் க்ரூவ். இட் இஸ் கால்ட் இசியூ டெண்டான். இசியூ டெண்டான் ஸ்னாப்பிங் ப்ராப்ளம்னு. ஸோ நான் வந்து ஜிம் கூட பண்றது கிடையாது, ஐ டூ ஃபிசியோ. ஸோ தட் இஸ் லைக் ஒரு நார்மல் பர்சனோட கேப்பபிலிட்டிஸ் எடுத்துக்கிட்டோம்னா, லைக் வந்து ஒரு பர்சன் வந்து நாள் பூரா டெக்ஸ்ட் பண்ணலாம். என்னால் அதில் வந்து ஒரு 15 minutes டெக்ஸ்ட் பண்ணாலே கை வலிக்கும், எல்போ பெயின் வரும். சிமிலர்லி இந்த வீடியோஸ்லாம் ஐ யூஸ் டு டூ தெம் வைல் லைக் யூ டூ இட் லைக் யூசிங் அ லாட் ஆஃப் எடிட்டிங். பட் இந்த ஹேண்ட் இன்ஜுரியில் அவ்வளோ எடிட்டிங் அவ்வளோ டைப்பிங்லாம் பண்ணால் எனக்கு பயங்கரமான இன்ஜுரி வந்ததுன்னு சொல்லி அந்த இன்ஜுரி ஹீலே ஆகாமல் அக்ரவேட் ஆகிட்டே இருந்தது. ஸோ ஐ ஜஸ்ட் லைக் ஸ்டாப் எடிட்டிங் அண்ட் ஸ்டார்டட் மேக்கிங் வீடியோஸ் லைக் ஃபில்டு வித் மிஸ்டேக்ஸ். வளரி மிஸ்டேக் பண்ணா கூட அப்படியே பண்ணலாம், எப்பா எடிட்டிங் மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு நார்மல் பர்சனால பண்ணக்கூடிய டெக்ஸ்டிங்கோ டைப்பிங்கோ எடிட்டிங்கோ கூட என்னால் பண்ண முடியாது. ஸோ ஜிம்ல 10 kg தூக்குறவனே வந்து எம்பாரஸ்டா ஃபீல் பண்றான். பட் நான் 10 kg கூட தூக்க முடியாது, எவ்வளோ எம்பாரஸ்டா ஃபீல் பண்ணுவேன். ஸோ ஐ வாஸ் லைக், நான் வந்து பிசியோ கை. ஐ லைக் பீப்புள் ஆர் க்ரோயிங் தேர் பாடிஸ் பட் ஐ எம் ஹீலிங் மை பாடி. நானும் போக மாட்டேமான்னு சொல்லி ஜிம்முக்கு போகவே இல்லை. வீட்டுக்குள்ளேயே ஒர்க் அவுட் அப்படி சொல்லி வீட்டுக்குள்ளேயே ஐ டூ ஒர்க் அவுட்ஸ். ஸோ திஸ் இஸ் 2 levels ஆஃப் எம்பாரஸ்மெண்ட். பட் தென் நான் வந்து ரொம்ப நாளா ஐ வாஸ் லைக் ஸ்டடிங் அ லாட். ஃபார் எக்ஸாம்பிள், ஐம் ரீடிங் திஸ் புக் கால்ட் பில்ட் ஃப்ரம் புரோக்கன். ஸோ இது வந்து ஒரு ஃபிசியோதெரப்பி புக் அண்ட் இட் டீச்சஸ் அ லாட் ஆஃப் கான்செப்ட்ஸ் அபவுட் வை வி எண்ட் அப் இன்ஜூரிங் அவர் செல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நானா வந்து சும்மாலாம் இந்த இன்ஜுரி வரல, ஒர்க் அவுட் பண்ணி தான் இந்த இன்ஜுரிஸ்லாம் வந்தது. ஸோ வந்து புஷ்அப்ஸ் வந்து ராங்கான ஃபார்மில் வந்து நான் பண்ணேன். பேசிக்காக வந்து கேட் கவ் அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அது வந்து புஷ்அப்ஸ் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் நீஸ் வந்து கிரவுண்டில் இருக்கும். லைக் புஷ்அப்ஸ்க்கு வந்து நீஸ் ஏரில் இருந்ததுன்னா கேட் கவுக்கு வந்து நீஸ் கிரவுண்டில் இருக்கும். அண்ட் அந்த கேட் கவ் எக்ஸசைஸில் என்னோட மாஸ்டர், ஒரு ஆன்லைன் டீச்சர், என்ன சொல்லியிருந்தாருன்னா, பாம்ஸை ரொட்டேட் அவுட்வர்ட் ஸோ தட் எல்போஸ் கெட் டக்ட் இன் அப்படின்னு. ஏய் நல்லா இருக்கே, செம்மையா இருக்கே ஒர்க் அவுட், இந்த மாதிரி நம்ம புஷ்அப்ஸும் நம்ம இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி புஷ்அப்ஸையும் ஐ ஸ்டார்டட் ரொட்டேட்டிங் பாம்ஸ் அவுட்வர்ட் ஸோ தட் மை எல்போஸ் கெட் டக்ட் இன். அண்ட் நீங்க வந்து நெட்ல பாத்தீங்களா நிறைய வீடியோஸ், எல்லாருமே எல்போஸ் டோன்ட் ஃபிளேர் அவுட் எல்போஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் கரெக்டா இருக்கும். நானா ஒரு கனெக்ஷன் கிரியேட் பண்ணி, நானா என்னோட இன்ட்யூஷன்ல வந்து ஐ ஸ்டார்ட் டூயிங் புஷ்அப்ஸ் லைக் திஸ். அண்ட் அதுல வந்தது தான் இந்த இன்ஜுரி. அண்ட் இது வந்து என் ஸ்டோரி மட்டும் இல்ல, யாரோட ஸ்டோரி எடுத்திருந்தாலுமே தே கோ டு ஜிம் வித் த ரைட் இன்டென்ஷன் டு க்ரோ தேர் பாடிஸ், பட் தென் தே எண்ட் அப் பிரேக்கிங் தேர் பாடிஸ் அண்ட் கெட்டிங் இன் டு இன்ஜுரிஸ். ஸோ ஃபார்ம் தப்பா இருக்கலாம், இல்லை ஈகோ லிஃப்டிங்கா இருக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க அண்ட் தே ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் எண்ட் அப் வித் அ இன்ஜுரி.
ஸோ இந்த ஃபிசியோதெரப்பி புக்கெல்லாம் படித்து பயங்கரமாக நான் வந்து ஒர்க் அவுட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கிராஃப்ட் பண்ணி மைண்ட்ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி ரொம்ப இதில் வந்து இன்வால்வ் ஆகும்போது ஐ வாண்டட் டு மேக் வீடியோஸ் இன் இட். பட் நான் வீடியோஸ் போட்டால் அது யார் பாப்பா? லைக் வந்து ஒரு பெரிய ஜிம் பாடி அப்படி வந்து ஒரு ஜிம் வீடியோஸ் போட்டால் ஆப்வியஸ்லி யூ வில் வாட்ச் பிகாஸ் தேர் இஸ் அ லாட் ஆஃப் கிரெடிபிலிட்டி அட்டாச் டு இட். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு மெயின் சேனல் இருக்கு, ஏஐ சேனல். அங்கே வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போடும்போது வாட் த ஃபக் இஸ் அ டென்சார் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வீடியோ போட்டேன். பயங்கரமாக இப்படி இப்படி தமிழில் போஸ் எல்லாம் கொடுத்து வீடியோ எங்கேயுமே போகல. பட் வாட் இஸ் அ டென்சார்னு நீங்கள் போய் யூடியூப்ல போய் சர்ச் பண்ணா அதில் வர ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து ஒரு தாத்தா, ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி இருப்பார். பார்க்கவே ப்ரொஃபஸர் மாதிரி இருப்பார். ஷார்ட் எல்லாம் போட்டு இப்படி கண்ணாடிலாம் போட்டு அவர் கேமராவை கூட பார்க்க மாட்டார். எங்கேயோ டேபிள பார்த்துக்கிட்டு ஏதோ ஒரு கியூப் இருக்கும், அங்கே ஒரு பேனா பிடிச்சிட்டு இருப்பாரு. வாட் இஸ் அ டென்சார் அப்படின்னு ரொம்ப பேசிக்காக இருக்கும் டைட்டில். 5 மில்லியன் வியூஸ். ஏன்னா கிரெடிபிலிட்டி, இவருக்கு ஒரு ட்ரஸ்டபிலிட்டி வந்துடும். லைக் ப்ரொஃபஸரா, இவருக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. பட் நான் வந்து ஒரு குட்டி பையனா இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு குட்டி பையனா இருக்கிறதுனால ஏன்னா பிகாஸ் ஐ எம் லைக் 30. ஸோ பார்க்கறதுக்கு குட்டி பையனா இருக்கிறதுனால நான் வாட் த ஃபக் இஸ் அ டென்சான்னு போட்டால் நிறைய பேர் அதில் வந்து டைம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்க மாட்டாங்க. நம்பர் 2, இப்போ ஜிம் பிளாக்ஸ், ஜிம் வீடியோஸ் போட்டாலும் எனக்கு வந்து ஜிம் பாடி எல்லாமே ஒல்லி குச்சியா ஸ்கின்னியா இருந்தா அதுலேயும் ஐ எம் லூசிங் கிரெடிபிலிட்டி அண்ட் ட்ரஸ்ட். ஸோ நம்ம வந்து எங்கள் அம்மா கேட்டாங்க, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டால் காசு வருமா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பா வராது. பிகாஸ் ஐ டோன்ட் ஈவன் ஹாவ் கிரெடிபிலிட்டி, ரைட்? அண்ட் செகண்ட் திங் வந்து இந்த மாதிரி இன்ஸ்டாலலாம் வீடியோஸ் போடும்போது சரி ஓகே, நம்ம தான் வந்து இந்த எம்பாரஸ்மெண்ட், ஷேம் இதெல்லாம் ஃபீல் பண்ணுறோமே, ஜஸ்ட் லைக் எவ்ரி ஒன் அதை உடைப்போம் அப்படின்னு சொல்லி ஐ வென் ஷர்ட்லெஸ் அண்ட் மேட் தீஸ் ஜிம் பிளாக்ஸ். எங்கேயுமே போல. எங்கேயுமே போல. ஜஸ்ட் வந்து ஒன் லைக் இருக்கும் இன் ஈச் வீடியோ, அதுவும் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோடது. And the reason for that is in Insta, every video needs to be like less than 3 minutes. அப்போதான் அது வந்து அவுட் சைட் பீப்புளுக்கு அது வந்து ஷேர் பண்ணும். பட் நான் போடுற வீடியோஸ்லாம் 10 minutes. ஏன்னா எனக்கு வந்து மனசு விட்டு நல்லா டீப்பா காம்ப்ளெக்ஸா ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ வைல் ஐம் ஒர்க்கிங் அவுட், நான் லேர்ன் பண்ண ஏதாவது விஷயங்கள் ஆர் நான் ரொம்ப எம்பாரஸ்டா ஃபீல் பண்ற சில விஷயங்கள், ஐ வில் எய்தர் vlog மை பர்சனல் ஃபீலிங்ஸ் ஆர் ஐ எக்ஸ்பிளைன் சம்திங் ஐ லேர்ன்ட். இதெல்லாம் வந்து பண்றதுக்கு எனக்கு ஒரு 10 minutes ஆயிரும். ஸோ வந்து இட்ஸ் ஜஸ்ட் ரொட்டேட்டிங் தட் வீடியோ ஜஸ்ட் அமாங் மை ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதுக்கு சப்ஸ்கிரைபே ஆகலைல்ல, இவன் யாரா இவன் சட்டையை ஊத்துட்டு அப்பப்போ டெய்லி ஒரு வீடியோ போடுறான் அப்படின்னு சொல்லி ஐ எம் லூசிங் ஃபாலோவர்ஸ். அதாவது யோசிச்சு பாருங்க, கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் புட் வீடியோஸ் டு இன்க்ரீஸ் ஃபாலோவர்ஸ், பட் ஐ எம் த ஃபர்ஸ்ட் ஒன் who is creating content and losing followers. ஸோ why am I doing these videos? எனக்கு வந்து போடுற வீடியோஸ் வந்து ரீச் கொடுக்க மாட்டேங்குது இன்ஸ்டாகிராம். நான் போடுற வீடியோஸ்ல கிரெடிபிலிட்டி இல்லை, ட்ரஸ்ட் இல்லை. அண்ட் நானே ஜிம் கூட பண்ணல, ஃபிசியோ பண்றேன். And I'm making these embarrassing gym vlogs. So what is the point? So the point is, it is twofold. First is, என்ன மாதிரி ஸ்கின்னியா வீக்கா இருக்கிற ஆர் இன்ஜூர்ட் ஆன பீப்புள் ஆர் ரொம்ப ஒபீஸா அஷேம்டா ஃபீல் பண்ற, எம்பாரஸ்மெண்ட் ஃபீல் பண்ற எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷனா இருக்கலாம். அண்ட் எனக்கே கூட அது மோட்டிவேட்டிங் அண்ட் இன்ஸ்பைரிங்கா இருக்கும். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ரீசன். அண்ட் செகண்ட் ரீசன் இஸ், திஸ் இஸ் த ரீசன் தட் ஐ டோல்ட் மை ஃப்ரெண்ட். ஸோ ரீசெண்டாக என்னோட ஃப்ரெண்டை நான் வந்து மீட் பண்ணியிருந்த போது அவர் வந்து கார்டியோ ஒர்க் அவுட்லாம் பண்ணுவார், அரபிக் எக்ஸசைஸ்லாம் பண்ணுவார். ஆனால் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கே பண்ண மாட்டார். அவர்கிட்ட போயிட்டு நான், என்ன ஃப்ரெண்ட் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, அவர் வந்து என்னோட எல்டர். ஸோ என்ன சார் இப்படி பண்ணுறீங்க, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லும் போது, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கா அப்படின்ற மாதிரி அவர் ஏதோ வித்தியாசமாக பார்த்தாரு. பட் பாயிண்ட் இஸ், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இஸ் ரியலி ரியலி இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து எல்லாருமே ஓல்ட் ஆகி சாக போகிறோம், தட் இஸ் லைக் கிவன். பட் அந்த ஓல்ட் ஆகிற ப்ராசஸில் தேர் இஸ் அ டிக்ளைன் ஆஃப் மசில்ஸ் அண்ட் போன்ஸ். இட் இஸ் கால்ட் ஏட்ரஃபி. ஸோ இது எல்லாருக்குமே ஆகும்போது என்ன ஆகும்னா, அட் த ஏஜ் ஆஃப் 70, 80லாம் நம்மளால வாக் கூட பண்ண முடியாது. டாய்லெட் போகிறதுக்கே 2 பேர் நம்மளை தூக்கிட்டு போகணும். அந்த மாதிரி வி பிகம் டிபெண்ட். லைக் யங் ஏஜில் வி வேர் டிபெண்ட் ஆன் அவர் பேரண்ட்ஸ், அப்புறமா வி லேர்ன் டு பிகம் இண்டிபெண்ட் ஆன் அவர் ஓன், அப்புறமா இந்த ஏட்ரஃபினால அகெயின் வி பிகம் டிபெண்ட் ஆன் அவர் ஓன் சில்ட்ரன். ஸோ இதை வந்து பிடிக்காம சில பேர் வந்து சூசைட்லாம் ட்ரை பண்ணுவாங்க.
ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட குக்கோட வந்து ஒரு ஊர்ல ஒரு பாட்டி வந்து இந்த மாதிரி டிபெண்டா இருக்கிறது வந்து அவமானமா ஃபீல் பண்ணி ஓடி போய் ஒரு கிணத்துல குதிச்சிட்டாங்க இன் ஆர்டர் டு கமிட் சூசைட். பட் ஏன்னா அவங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியாது, கிணத்துல குதிச்சா செத்துடலாம் அப்படின்னு சொல்லி போய் குதிச்சிட்டாங்க. பட் அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா சென்டர்ல கொஞ்சம் லாங் ஜம்ப்ல வீக்னு நினைக்கிறேன். அவங்க சென்டர் ஆஃப் த வெல்லுல குதிக்காம கொஞ்சம் சைடு ஒட்டி குதிச்சிட்டாங்க போல இருக்கு. அங்க இருக்கிற படிக்கட்டுல அவங்க கால் மாட்டி அவங்க ட்ரவுனே ஆகல. ஷி வாஸ் ஜஸ்ட் ஹேங்கிங் இன் ஏர் வித் அ broken லெக். ஸோ அதுக்கப்புறம் அவங்கள காப்பாத்தி திருப்பி இப்போ வந்து அவங்களால ஓடி போய் திருப்பி சூசைட் கூட கமிட் பண்ண முடியாதுல்ல. ஷி கான் கமிட் சூசைட் அகைன். உட்கார்ந்த இடத்துலயே இருக்கோம். ஆனா எப்புட்றா சாகுறது, எப்புட்றா சாகுறது, எப்புட்றா சாகுறதுன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, அடுத்த 1 மந்த்துக்கு ஷி ரெஃப்யூஸ் டு ஈட் ஆர் ட்ரிங்க் எனிதிங். லைக் வந்து தண்ணி ஏதோ குடிப்பாங்கன்னு நினைக்கிறேன், சும்மா பசியை போக்குறதுக்கு. பட் சாப்பிடவே இல்லை. உண்ணாவிரதம் இருந்து செத்து போனான். The re- இது சிரிக்கிற விஷயம் இல்ல. பட் த ரீசன் ஃபார் ஹர் ஸ்ட்ராங் ரெசல்யூஷன் டு கமிட் சூசைட் இஸ் டிபெண்டா இருக்கக்கூடாது. வாழ்ந்தா கெத்தா வாழணும், இல்லைன்னா செத்துரும். இதான் ரீசன். பட் த பாயிண்ட் இஸ் we don't have to follow that same route and die or commit suicide like that. And அதை தடுக்கணும்னா we need to go do strength training. கவுண்டர் இன்டியூட்டிவா இருக்குல்ல, ரியலி. ஏன்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இஸ் லைக் அ ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட். ஸோ இப்போ எல்லாருக்கும் இப்படி ஏட்ரஃபி ஆகுதுல்ல. பட் இப்படி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் போய் 10 இயர்ஸா பாடி மசில்ஸ் அண்ட் போன்ஸ்லாம் பயங்கரமா க்ரோ பண்ணி பில்ட் பண்ணி வச்ச பையன் ஹைப்பர்ட்ரஃபில இருப்பான். அதாவது அந்த 10 இயர்ஸ்க்கு அவன் மசில்ஸ் அண்ட் போன்ஸை க்ரோ பண்ணி வச்சிருப்பான் இவ்வளோக்கு. இப்போ அவனுக்கு ஏட்ரஃபி இங்க இருந்து தான் ஆரம்பிக்கும். இட்ஸ் நாட் லைக் when you go to gym you don't get atrophy, no you do. பட் அந்த பையன் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆறதுனால அவனுக்கு அதே ரேட் ஆஃப் ஏட்ரஃபில அவன் இன்னும் 80 இயர்ஸ் ஓல்டுல he will be able to walk and be independent. நம்ம இங்க தான் ஸ்மாலா அவனோட கீழே இருக்கிற லெவல்ல இருந்து அதே ரேட் ஆஃப் ஏட்ரஃபி இருக்கும்போது நம்ம அவனோட கீழே இருக்கும்போது அட் ஏஜ் ஆஃப் 80 அவனை விட லெஸர் கேப்பபிலிட்டிஸ் தான் நமக்கு இருக்கும். ஸோ we won't be able to even walk. ஸோ ரைட் நவ் he has ஹை ரொம்ப அதிகமான கேப்பபிலிட்டிஸ் இருக்கு. லைக் போய் 150 கேஜி தூக்குறான். எதுக்கு தூக்குறான்? எதுக்கு தேவையா 150 கேஜி தூக்கணும்னு ஒரு அவசியமே கிடையாது. ஸோ தேவையில்லாத கேப்பபிலிட்டிஸா இருக்கேன்னு நம்ம இப்ப நினைக்கலாம். பட் ஏட்ரஃபி ஆன பிறகு தேவையான கேப்பபிலிட்டிஸ் கூட நம்ம கிட்ட இருக்காது, ஆனா அவங்கிட்ட இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட். அதாவது ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் ஃபைனான்சியலா மணி வைஸ் சேவ் பண்ணி வைப்போம் ஒரு அமௌண்ட். அந்த அமௌண்ட் அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம்னு. Similarly, body wise also, your muscles and bones also need a retirement fund that you need to generate and create right now, which you can use later. ஸோ அந்த ஒரு ஆர்க் அந்த ஒரு மசில்ஸ் அண்ட் போன்ஸ் ரிட்டையர்மெண்ட் ஃபண்டுக்காக தான் யூ நீட் டு டூ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். ஸோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இஸ் அ மஸ்ட் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டுக்கு வந்து பயங்கரமாக மோட்டிவேஷன் கொடுத்து அவரை ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி strength training is really really important in life, and it is a major part of life, like all throughout life. நான் வந்து கெரியர்ல நம்ம என்ன பண்றோமோ இல்லையோ, ஆனா லைஃப்ல ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஜிம் அண்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இஸ் கம்பல்சரி. ஸோ இப்போ மட்டும் இல்லை, நாளைக்கு மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் இயர் இல்லை, நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் இல்லை, ஆல்வேஸ் ஐ வில் பி டூயிங் ஜிம். ஆல்வேஸ் ஐ வில் பி ரீடிங் புக்ஸ் லைக் திஸ் அண்ட் ஆல்வேஸ் ஐ வில் பி லேர்னிங் அ லாட். ஸோ அதை எங்கேயாவது ஒரு ஷேர் பண்ணணும்னு ஒரு ஐ நீட் அ வெண்ட். ஸோ தட்ஸ் வை ஐம் கிரியேட்டிங் திஸ் இன்ஸ்டா சேனல். என்னோட பர்சனல் இன்ஸ்டா சேனல்ல ஐ எம் டூயிங் திஸ் ஜிம் vlogs, shirtless gym vlogs, which are really really embarrassing. பட் அண்ட் அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா வேல்யூ ஆட் பண்ற விஷயம் என்னன்னா, ஐ எம் கோயிங் டு யூஸ் பிசியோதெரப்பி பிரின்சிபிள்ஸ். அதாவது பாடியை பிரேக் பண்ணாலும் எக்ஸசைஸ் தான் பாடியை பில்டு பண்ணும். Like healing your body from injury is also exercise. Growing your body into like a gym body is also exercise. So physiotherapy, gym இதெல்லாம் வந்து ஒரே ஸ்பெக்ட்ரம்ல இருக்கு. அண்ட் இதுல இருக்கிற பிசியோதெரப்பி பிரின்சிபல்ஸ்லாம் நல்ல ஆழமா புரிஞ்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னா we will always be on the growth curve instead of getting injured and breaking ourselves. அதாவது ஓல்ட் ஏஜ்னால ஒரு ஏட்ரஃபி இருக்குன்னா நம்மளே போய் ஜிம்முக்கு போய் இன்ஜூர் பண்ணி ஒரு ஏட்ரஃபி வர வச்சுக்க தேவையில்ல. ஸோ இந்த பிசியோதெரப்பி நாலேஜ் இல்லாதனால தான் நான் ஒர்க் அவுட் பண்ணி இந்த மாதிரிலாம் நிறைய இன்ஜுரிஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ வித் பிசியோதெரப்பி நாலேஜ் இட் வுட் பி ஈவன் பெட்டர். ஸோ
this is the value proposition that I am offering, which is இங்கிலீஷ் கூட கரெக்டானு தெரியல. வேல்யூ ஐ எம் ப்ரொபோசிங் நினைக்கிறேன். அதை ப்ராப்போசிஷன் போட்டு அதையே ஆஃபர் பண்றேன்னு திருப்பி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எனிவேஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் ஐ எம் கோயிங் டு பி vlogging shirtless, being vulnerable, shame இதுவும் பார்க்காம ஜாலியா ஃபன்னா I'm going to be growing and improving my body. I'm going to be vlogging it. So join me and follow me on Insta. We'll all grow together. And அந்த என்னோட vlogs வந்து நான் டெய்லி vlog பண்ண மாட்டேன். I'll just do என்னென்ன எக்ஸசைசஸ் பண்றேன், அதுல என்னென்ன நான் கத்துக்கிட்டேன், என்னென்ன ப்ரோக்ரஸ் இருக்கு, அந்த மாதிரி ஐ வில் கீப் டூயிங் vlogs. அண்ட் தென் என்ன நான் லேர்ன் பண்ணாலும், என்ன ஒரு நாலேஜ், புது டெக்னிக்ஸ் ஆர் ஃபார்ம் பத்தின சில அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப டென்ஸா காம்ப்ளிகேட்டடா டீப்பா எனக்கு வந்து படிக்கிறது பிடிக்கும். ஸோ in gym also I'll be doing videos like that. So if you are into such stuff, then please follow me, and I'll see you in the next video.